இந்த அடங்குமாறு அத்துமீறி திமிரை திருப்பி அடி இதுக்கு அர்த்தம் அவங்க தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில்னா என்னன்னா பொதுமக்கள் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்ககிட்ட இதுமாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா ஒன்று காட்டுங்க. ரெண்டாவது, அவ்வளோ பேர் நாங்கள் இருந்தோம், அங்கே அந்த தம்பி எப்படி பேசுனாரு நீங்கள் எல்லாமே வலைதளத்தில் பார்த்துருக்கீங்க. போலீஸ்காரன் நீ அவரை போலீஸ் அடிச்சிட போகிறா தான் சொல்கிறார், போலீஸ் அடிக்கிறான்னு சொல்கிறார். அப்போ கூட அவர் போலீஸு கையை நோக்குறாரு, அடிப்பட்டு தான் இவன் அடி தொப்பிக்கு பிள்ளைங்கலாம் கிடையாதுங்க சார். துணிச்சல்னால் என்ன? மற்றும் பாதிக்கப்படுறா நீ கேட்குற துணிச்சல்ன்றது ஓகே. நீ உன்னுடைய இண்டிவிஜுவலாக நீ தனியாக கேட்குற, இவ்வளோ பேர் இருக்கிறோம், அப்போ எங்களை ஏதோ ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும்னு தானே நீ அங்கே பண்ண. இந்த பிரச்சனைக்காக பேசுறது யாருன்னு பாருங்கள். பிஜேபியில் இருக்கிற ஒரு முக்கியமான RSS உடைய முக்கியமான ஒரு வழக்கறிஞர் பேசுகிறாரு. பிஜேபி தான் ஃபுல்லாக கையில் எடுத்து பண்ணுது. அப்போ என்ன, அப்போ நான் ஒரு பொதுவான தம்பி, அவங்க அம்மா அப்பா பேசிட்டோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டோம், இல்லை அந்த ஊர் மக்கள் பேசிட்டோம், நான் அது மாதிரி லிவ் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க பாதிப்பு பேசிட்டோம். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? RSS பிஜேபி எங்களுக்கு நேரடியான எதிரிங்க. இல்லை, இதை கண்டிப்பாக மாற்றி, அதுதான் இது ஆர்வத்தின் கோளாறு தான் நான் சொல்கிறேன். ஆர்வத்தின் கோளாறு. தலைவர் கூட நிற்கணும், போகணும். இந்த பாதிப்படைஞ்சனுடைய வழிகள் அவர்கிட்ட போய் நின்னா அதை எப்படி சொல்கிறது, நான் ஒரு கோயில் உள்ள போனால் நம்ம கருவறை உள்ள போகணும்னு நினைப்போம்ல, அந்த நாங்கள் தலைவரை பார்த்தோன்னு நாங்கள் தொடணும், அவர்கிட்ட போகணும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும், அவர் எங்களை அடிக்கணும்னு கூட நாங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது அண்மையில். மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தியிருந்தீங்க. ஆனால் அதன் பிறகு இந்த மாநாட்டில் நீங்கள் என்ன பேசுனீங்க, எதற்காக நடந்தது, இதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் இந்த மாநாடு பல விமர்சனங்கள், பல கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது யார் மீது தவறு? உங்கள் மீது தான் தவறா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அண்ணன் எழுச்சி தமிழர் தம்பி முத்துக்குமார் நினைவு நாள் அன்றைக்கி தான் அறிவித்தார். அறிவித்து இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தலித் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தலைவர் திருமா கூட இல்லை, எல்லாம் கரைஞ்சி போயிட்டாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாம் விஜய் கூட போயிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் கூட போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்னன்றதை மெயின் ஃபஸ்ட்டு நாங்கள் நிரூபிக்கணும். ஏன்னா சொல்கிறவங்களாம் தலைவரை பற்றி தெரிஞ்சு, இந்த அமைப்பை பற்றி தெரிஞ்சு பேசலை. எதுவோ திமுக கூடிய கைக்கூலிகளும் பிஜேபி RSS உடைய கூட்டாளிகள் மாரி தான் பேசுனாங்க. ஒரு உண்மை தன்மையாக பேசணும். எதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் கொள்ளாமல் பொதுவாக எல்லா கட்சியும் தான் ஓட்டுகளை இழந்திருக்குது, பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது. எங்கள் தலைவரை பற்றி மட்டும் பேச வேண்டிய காரணம் என்ன? இப்போது கம்யூனிஸ்ட்டு போயிருக்காங்க, தாவக கூட CPM CPI முஸ்லீம் இயக்கம்னும் போயிருக்கு. அவங்களெல்லாம் விமர்சிக்காத கட்சிகளும் இந்த பொதுத்தளத்தில் இருக்கிற மீடியாவில் பெரிய ஆட்கள்னு சொல்லிக்கிறவங்களும் தலைவரை பற்றியே தான் தொடர்ச்சியாக விமர்சனம் இருக்காங்க. இது இல்லை, எங்கள் மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்க, எங்கள் மக்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் எங்களோட இருக்கிறாங்க, மாற்று சமுதாய மக்களும் எங்களோட இருக்கிறாங்கன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அண்ணன் நடத்தினார். இந்த மாநாட்டில் ஒரு சில தவறுகள் நடந்தது எங்களால். தலைவர் மேலே உள்ள ஆர்வத்தில் தலைவர்கிட்ட போயிட்டு சில சின்ன பசங்க தம்பிங்க இருக்காங்கல்ல, இது ஆர்வம்னு எடுத்துக்கலாமா, இல்லை அரசியல் படுத்தப்படாத இளைஞர்கள்னு எடுத்துக்கலாம்? இல்லை, நாங்கள் தலைவர்கிட்ட அரசியல் படுத்தப்பட்டோம். அதுக்கு நானே உங்களுக்கு ஒரு மொழி எடுத்துக்காட்டு. எப்படி நான் இதை எடுத்துக்காட்டுன்னு சொன்னேன்னா, அண்ணன் எழுச்சி தமிழரை பார்க்காத முன்ன சவுந்தர் வேறு, அண்ணன் எழுச்சி தமிழரை பார்த்த சவுந்தர் வேறு. ஓகே. இன்றைக்கி என் வாழ்க்கையில் என் பொண்ணு டாக்டர், இன்னொரு பொண்ணு ML BL, புரியுதுங்களா? இந்த மாதிரி என் பசங்களை படித்து என் பையனை 2 டிகிரி படிச்சிருக்கிறோம். நாங்களாம் அந்தளவுக்கு படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் பெரிய விஷயமாக நினைக்காத ஒரு ஆட்கள். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிறோம், அறிவு சார்ந்து வளர்ந்துருக்குறோம். நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாரி தான் வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு கருடு முருடாக நாங்கள் வளர்ந்துங்க நாங்கள். ஆனால் இன்றைக்கி அந்த எழுச்சி தமிழை பார்த்து அறிவு சார்ந்து வளர்ந்துருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் எந்த அரசியலை பற்றி பேசினாலும் நாங்கள் அதுக்கான எங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு தெளிவான பதில் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஆனால் எங்களை அரசியல் படுத்திருக்கிறார், அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நாங்கள் அரசியல் படுத்தப்பட்டோம், அரசியலில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தலைவரை அவனுக்கு பார்க்க முடியல தம்பிங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், இல்லை தலைவர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தலைவர் ஒரு கூட்டம் போகிறார், ஒரு மாநாடுன்னு அறிவிக்கிறாரு. அந்த மாநாட்டில் பல்வேறு எல்லா ஊரில் இருக்கிற பசங்க சாதி ரீதியாக மத ரீதியாகவும், நீ இந்த தெருவுக்கு போகாத, இந்த கோயிலுக்குள்ளே வராத, எவ்வளோ பாதிப்பும். இதுக்காக ஒரே ஒரு தலைமை, ஒரு கடவுள்னு வச்சுங்க. எங்களுக்கு கடவுள் வராரு, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போகணும், அவரை தொடணும், அவர் கூட போட்டா பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. எங்கள் தலைவர் பெரிய சினிமாவில் பெரிய ஹீரோலாம் கிடையாது.
மக்கள் மனிதில் வந்து எங்களுக்காக ஒரு மெய்ப்பர் சொல்லுவாங்கள்ல, அவர் பார்க்க அப்படி தான் வருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தலைவருக்கு ஒரு நெருக்கடி வர அளவுக்குலாம் வரக்கூடாது, மிகப்பெரிய தவறு. அதை நாங்களே ஏற்றுக்கிறோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவரை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. உங்களுடைய ஆர்வம் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகிற அளவுக்கு உங்களுடைய ஆர்வம் இருந்திருக்கு. இல்லை, இன்னைக்கு இணையத்தில் அதிகமாக பேசப்படுது. கண்டிப்பாக அது உண்மை. எங்களுடைய ஆர்வமோ, அவர் மேலே உள்ள பாசமோ, அவர் மேலே உள்ள ஆசைகளோ அது வந்து அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. அவர் வந்து மாநாடு மூலமா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அதுமாரி நடக்க விட மாட்டோம். இனிமேல் இது வந்து எங்களுக்கு மாவட்ட செயலர் எங்களுடைய தவறுகளும் இதில் இருக்குது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்களாம் அங்கே இருந்து நாங்கள் அதை கரெக்டான முறையில் வந்து இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்திருக்கணும். நாங்களும் என்ன பண்ணிட்டோம், பவுன்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்துக்குவாங்க கொள்ளுவாங்கன்ற ஒரு அஜாக்கிரதையில் இருந்துட்டு தான் நாங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் ஏறுவாங்கன்ற அளவுக்கு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நடக்கும் ஒரு சில பேர் தலைவரோட நிற்கணும், தலைவரோட ஃபோட்டோவில் வரணும் அப்படின்னு இன்னும் தான். இந்த வாட்டி என்ன பண்ணால் பொதுமக்கள் மாரி இருப்பாங்களே, தலைவர் மேலே பற்றாளர்கள், அவங்க ஏறிட்டாங்க ஸ்டேஜில். அதனால வந்த குழப்பங்கள் தான் இது. இல்லை, இந்த மாநாடுன்றதை தாண்டி எங்கே ஒரு சிறிய பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எந்த பொதுக்கூட்டங்கள் இல்லை நிகழ்ச்சி எதுக்கு போனாலும் உங்களுடைய தொண்டர்கள் இதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. வண்டி மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி கடைசியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட ஹேர் கூலர்லாம் தள்ளி விட்டு அந்த அளவுக்கு டென்ஷனாக ஆகிற அளவுக்கு இல்லை பண்ணுறீங்கன்னா இல்லை, இதை கண்டிப்பாக மாற்றி. அதுதான் இது ஆர்வத்தின் கோளாறு தான் நான் சொல்கிறேன். ஆர்வத்தின் கோளாறு. தலைவர் கூட வந்து நிற்கணும், போகணும். இந்த பாதிப்படைஞ்சனுடைய வழிகள் வந்து அவர்கிட்ட போய் நின்னா அதை எப்படி சொல்கிறது, நான் ஒரு கோயில் உள்ள போனால் நம்ம கருவறை உள்ள போகணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி தலைவரை பார்த்தோன்னு நாங்கள் தொடணும், அவர்கிட்ட போகணும், அவர் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும், அவர் எங்களை அடிக்கணும்னு கூட நாங்கள் நிறைய பேர் முறை ஆசைப்பட்டுருக்கிறோம். கிட்ட எதுவும் அப்படி எதுவும் சொல்லுவார். அதெல்லாம் வந்து அவர் யார், எங்களை அடிக்கணும், அவர் எங்களை தகப்பன், அவர் அவ்வளோதான். ஆனால் இது தவறு. இல்லை, நீங்கள் தகப்பன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இந்த மாநாட்டிலேருந்து விமர்சனங்கள் எப்படி எழுந்திருக்குது? அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லி கொடுத்தவரே உங்கள் தலைவர் தான். இன்னைக்கு அடங்க மறுத்துட்டாங்க, அத்து மீறிட்டாங்க, திருமாவளவன்கிட்டயே போய் அத்து மீறி இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்திருக்குல்ல. இல்லை இல்லை இல்லை, இந்த அடங்க மறு அத்துமீறி திமிரை திருப்பி அடி, இந்த இதுக்கு அர்த்தம் அவங்க தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. ஓகே, இதுக்கு எதுக்காக சொன்னார்னா, இது வந்து சாதாரண தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக சொல்ல, உலக நாட்டு மொத்த பேருக்கான சொன்ன வார்த்தை. எங்கெங்கே ஒடுக்கப்படுறவங்க, அடுக்கப்படுறவங்க, நசுக்கப்படுறவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வார்த்தை இது. நாங்கள் அடங்க மறு, எங்களை அடக்க நினைச்சா தான் நாங்கள் அடங்க மறுப்போம். இல்லை ரோட்டில் போகணும் அடிடா, அவனை போய் தலையை சட்டை பிடிச்சி வலிடான்னு சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் வந்து கோவப்படணும். அடங்க மறு, ஏன் நீ அடக்க நினச்சா அடங்க மறு. அத்துமீறு, நீ வந்து எங்களை வந்து இங்கே வராது அங்கே போகிறேன்னு அத்துமீறி நான் வருவேன். திமிரு என்ன என்னை அடித்தா தான் நான் திருப்பி அடிப்பேன். திமிரை திருப்பி அடி, போயிட்டு அடின்னு சொல்ல, அவர் திருப்பி அடின்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா என்னை அடித்தா தான் திருப்பி அடி. அவங்க வார்த்தையோட உள்நோக்கத்தை நீங்களே புரிஞ்சுங்க. போயிட்டு ரோட்டில் போன போய் அடின்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம். திருப்பி அடினா என்ன, என்னை அடித்தா தான் நான் திருப்பி அடிக்கணும். சும்மா கொண்டு போய்ட்டு அடித்தாருந்தானே நான் என் மேலே தப்பு. நான் எதுக்கு உங்கள்கிட்ட அடி வாங்கணும் ஃபஸ்ட்டு? அதை வந்து நீங்கள் வந்து காலங்காலமாக நீங்கள் தான் இருக்கணும். உன்னை அடிப்பேன் ஒதிப்பேன், தெருவில் வரக்கூடாது, நீ லவ் பண்ணக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, எவ்வளோ பிரச்சனைங்க. நாங்கள் தான் சொல்லுவோம், அண்ணன் திரும்ப வராதுக்கு பின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சூழ்நிலைகள்ன்ட்டு. அதனால அந்த வாசகத்தை அப்போ வந்து அவர் வந்து சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சொல்ல, பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் சொன்னார், பெண்களுக்கு சொன்னார், பாதிக்கப்பட்ட எல்லாம் உலக நாடுக்கு சொன்ன வார்த்தை இது. இது சாதாரண தமிழ்நாடுக்கு இந்தியாவுக்காக சொன்னது கிடையாது. சாதியவாதிகளும் மதவாதிகள் எல்லாருக்கும் சேர்த்து சொன்ன வார்த்தை. அடங்க மறு அத்துமீறி திமிரே திருப்பி அடி. கண்டிப்பாக நாங்கள் எங்கள் மேலே கையை வச்சாலும் திருப்பி அடிப்போம். அதை வந்து ஒரு முட்டாள்தனமாக இவன் போராமையில் சொல்கிறது, வைத்தியத்தில் சொல்கிற வார்த்தை இதெல்லாம். இல்லை, சவுக்கு சங்கராக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், உங்கள் மாநாடு முடிந்ததுல இருந்து நீங்கள் தான் உங்களுக்கு கண்டென்ட்டாக மாறி இருக்கு. இதை பாருங்கள், சாட்டை துரைமுருகனை பற்றி நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. அவங்க கட்சியை பற்றினா அவங்க என்ன, அவங்க கட்சி நான் அவங்கள ஒரு தலைவரையும் ஒரு கட்சியை ஒரு வார்த்தை கேட்குறேன். இவங்க கட்சியில் வந்து இருக்கணும்னா தகுதி என்னன்னு அவர் சொல்லிக்கிறார் தெரியுங்களா? நீங்கள் இதை வந்து எல்லாம் யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த கட்சியில் இருக்கணும்னால 2 வாட்டி சஸ்பெண்ட் ஆனது அதுவே ஒரு தகுதியாக. ஓகே, சஸ்பெண்ட் ஆனால் பெரிய அவமானம் தெரியல அவருக்கு. ஏங்க உங்களால் மக்களை திரட்ட முடியல? எங்கே கோவையில் வந்து 5 லட்சம் பேர் திரட்டினாங்கன்றாங்க. என்ன 5 லட்சம் பேர் திரட்டினீங்க? அதுக்கே ஆடு மாடு நாய்க்கெல்லாம் மாநாடு நடத்துறீங்க. மக்களை வச்சு உங்களை நடத்த முடியாது தானே அதுக்கு நடத்துனீங்க. சுற்றுச்சூழல் சார்ந்து நடத்துறாங்க. சுற்றுச்சூழல் சார்ந்து சார், நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க. சுற்றுச்சூழல் சார்ந்து நடத்துறது தான் என்ன? சுற்றுச்சூழல் மரம் வளங்க, தென்னை மரம் வைங்க, பண்ணை மரம் வைங்க, அதுதான் நான் மரத்துக்கிட்ட மரம் என்னங்க என்கிட்ட பேச போகுது? அதுக்கிட்ட எதுக்குங்க மாநாடு போடணும்? அவர் இயற்கையோட பேசுறாரு சார், இயற்கையோட பேசுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு காமெடி பண்ணுறதே இவங்க தான். ஆனால் நம்மளை வச்சு காமெடி பண்ணுறேன்னு நினச்சுன்னா அவர் காமெடியாக பேசினாரு. இவங்க சொல்கிறாங்க வந்து மாநாட்டில் வந்து தலைவர் அடிக்கிறார் தலைவரான்னு சொல்லிட்டு. எங்கள் தலைவர்னா ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்களா இறங்குங்கடா, ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குறாரு. அவர் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு, எங்களுக்கு உருவாக்குறாரு. ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி அவங்க தலைவர் அடிக்கிறார். சாட்டை முருகனை பற்றியாங்க
அவங்க தலைவரை பற்றி என்னென்ன பேசின பிற சாட்டை முருகன் எங்கள் பணம் வாங்கினார் அதை வாங்கினார் இதை வாங்கினார் என்னென்னமோ பேசுன சாட்டை முருகன் ஃபோனில் ஏதோ வருது சார், அதை பற்றி எப்படி சார் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கணும் சார்? அவர் பேசுனது தானே சார் வருது. நாங்கள் ஏஐயில் வச்சு எடிட்டிங் பண்ணி வச்சு காட்டணும். நாங்கள் அவர் பேசுனது தானே வருது. வாய்ஸு கீஸ் அசைவு கிசைவெல்லாம் கரெக்டாக தானே வருது சார். நாங்கள் வந்து இப்போ ஃபோனில் இப்போ வந்துச்சுன்னா நான் இதை சொன்னால் கரெக்டு. இல்லை இப்போ அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது அது வரும்போது அவர் பேசுனது தானே சார் வரும். இல்லை இப்போ இவ்வளோ பேர் இப்போ சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டா கூட அவரும் என்ன சொல்கிறாருன்னா அடங்குமாறு அத்துமாரி திருமாமலை ஏறு அவர் சார். அவர் பற்றிலாம் பேசாது சார். பணம் யார் கொடுத்தாலும் அவர் பேசுவார் சார். அவர் பற்றி தெரிஞ்சது இல்லை. உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டும் போது நீங்கள் எப்படி இதை சொல்ல முடியும்? இப்போ உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகளை சரி செஞ்சிருந்தா, நீங்கள் சிறிய பொதுக்கூட்டங்களே சரி செஞ்சிருந்தா இந்த விமர்சனம் அதுக்கு இந்த வார்த்தையா? நீங்கள் சவுக்கு சங்கர் ஒரு நடுநிலையாளர் இருந்தாருன்னா என்ன பண்ணோம்? அவர் திரும்ப அவர் பெரிய தலைவர். அவரை வந்து நீங்களாம் வந்து தொண்டர்கள் தான் பாதுகாக்கணும். இவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, இது மாதிரி செய்கிறீங்களா, நீங்களாம் ஒழுக்கத்தை வச்சு கற்றுங்க. அவர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அவரை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவருக்கு நீங்கள் நெருக்கடி பிடிச்சி அவருடைய இது கஷ்டம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். அதுதான் நடுநிலையார். எங்களை வந்து ஒரு கேலி இப்போ நாட்டுங்க மாதிரி அத்திமீறி அதுக்காக தான் மேலே ஏறினாங்கிறது இது வந்து ஒரு சவுக்கு சங்கர் சொல்கிறது. அவர் நடுநிலையாரா? நான் பத்திரிக்கையாளர், மூத்த பத்திரிக்கையாளர்ன்றார். இதெல்லாம் வந்து கரெக்டா? இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆளுங்கச்சா? நாங்கள் இது திமுக கூட இருந்தால் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்றீங்க, திமுகவுக்கு ஒத்து வைக்கிறேன்றீங்க, திமுக விட்டு வெளியே வந்தோம். ஏன் வெளியே வந்தோம்? திமுக தோற்றதுக்கு காரணம் என்ன காரணம்? எங்கள் தலைவரை வந்து நாங்கள்லாம் நம்பி இருக்கிறோம். எங்கள் தலைவரை நீங்கள் இழுக்க அடிக்கிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, வான்றீங்க, போன்றீங்க. அதை வந்து எங்களை தாங்கிக்க முடியல. அதனால் ஒரு சில மக்கள் போட்டுருக்கலாம் ஓட்டு. எங்கள் தலைவரே நீங்கள் இதுமாரி பண்ணும்போது அது நடக்க தானே செய்யும். இல்லை சார், நீங்கள் அவங்கள பற்றி விமர்சனம் செய்கிறீங்க, சரி, அது ஒரு இதுன்றதை குறிப்பிட்றீங்க. ஆனால் உங்களுடைய மாநாட்டிற்கு ஒரு இடத்துல நடக்குது, இன்னொரு இடத்துல இளைஞன் அங்கே ஒரு அன்றாட வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு, தஞ்சாவூரில் பேனர் வச்சாங்கன்னு சொல்லி மறியல் பண்ணுறீங்க. இப்போ உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு மட்டும் நடந்த பிரச்சனை கிடையாது. ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அளவுக்கு இப்போ பேசப்படுறாங்க. அந்த இளைஞன் அன்றாட வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை மறித்து சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழல்னால அவரு இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருக்காரு. போலீஸ் அவங்களை அடிக்கிறது, இவர் திருப்பி அடிக்கிறது, இந்த மாதிரியான சூழலை விசிகாவினர் உருவாக்கி இருக்கிறாங்கன்றத கேள்வி எழுப்பு. இல்லை சார், நீங்கள் இதை வந்து இதுதான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் எங்களை பகுத்தறிவாளராகவும் பொறுமையாகவும் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு கற்றுக் கொடுத்துக்கிறாருன்னு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில்னா என்னன்னா பொதுமக்கள் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்ககிட்ட இதுமாரி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா ஒன்று காட்டுங்க. ரெண்டாவது, அவ்வளோ பேர் நாங்கள் இருந்தோம், அங்கே அந்த தம்பி எப்படி பேசுனாரு நீங்கள் எல்லாமே வந்து வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. எங்களை வந்து ஒரு ரூடாகவும் வாடா போடா ஒரு மாதிரி எகுற மாதிரியே தான் அவர் பேசினார். ஒருத்தரும் அவர் மேலே கையை வைக்கல. தம்பி போடா இதெல்லாம் பேசாத, தம்பி போடாதான் வச்சு போலீஸ் வந்துட்டு. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அங்கே பேச செய்வாங்களா சார்? என்ன சார் பாதிப்பு? எங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் யோசிங்க சார். எல்லா கட்சியும் அனுமதி மீறி பேனர் வச்சிருக்கீங்களா? அதுதான் சார் சொல்ல வரேன். எல்லா கட்சியும் மாநாடு நடத்தினாலும் தலைவர் பிறந்தநாள் வந்தாலும் பேனருங்களாம் வைக்கிறாங்க. நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் பாதிப்பு அனுபவிச்சுதான் சொல்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிங்க தெரியுமா? எந்த அதிகாரம் ஆட்சிக்கு வந்தாலும் ஆனால் கவர்மெண்ட் அதிகாரிங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எங்களுடைய பேனர் எங்கேயும் விட மாட்டாங்க. நாங்கள் கொடி, ஆமாம், அது சாத்தியமான நிலையா இல்லை வந்து நாங்களாம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இவங்களாம் இங்கே தான் இருக்கணும், இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது, இவங்க இந்த இடத்துல இருந்தால் தான் கரெக்டுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களான்னு தெரியல. இங்கே ஜோனில் இருக்கிற பேசுகிற ஸ்டேட்டாக பேனர் எடுக்க முடியாதான்னு கேட்குறாரு. சார் என்ன சார் எல்லா கட்சியும் வைக்கிறாங்க, நாங்கள் வச்சா என்ன சார்? எங்களை மட்டும் தான் ஏன் சார் பர்டிகுலராக இதுமாரி பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அப்போ வந்து போலீஸ் உடனே லோக்கல் இன்ஸ்பெக்டர்லாம் அமைச்சாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய்ட்டு சார் எங்களுடைய பிரச்சனை நீங்கள் இதுமாரிலாம் பண்ணுன்னா சரின்னு சொல்கிறோம். இப்போ எங்கள் பேனரை வந்து வாலண்டியராக எடுக்கும்போது வந்து எங்களுடைய வந்து நியாயமான ஒரு கோரிக்கை கூட நாங்கள் போராடி தான் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு. அப்போ நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கணும். நீ வந்து ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போராடுறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய எல்லாருடைய உரிமைங்குது. நாங்கள் ஒரு சாலை முறையில் இறங்குறோம், போலீஸும் பக்கத்தில் இருக்காங்க. எங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க அப்புறப்படுத்த போகிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குவாங்க. ஒரு 2 நிமிஷம் தானே, நீ எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ நீ வந்து என்ன காரணத்துக்காக நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவ்வளோ பேர் இருக்கிறோம், அப்போ நாங்கள் அங்கே வந்து ஒரு சலசலப்பு உருவாகணும், எங்களை வந்து ஒரு மாதிரி வந்து மக்கள் மற்ற இன்னும் வந்து நீங்கள் போலீஸுக்கு இதுமாரி ஆனதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? இதை கட்டி நாங்கள் எங்கே கையை வச்சுருந்தா எங்களுடைய நிலைமை எங்களுடைய சூழ்நிலை எங்களை என்ன நீங்கள் சொல்லியிருப்பீங்க நான் மட்டும் யோசிங்க. இல்லை சார், நாங்கள் 100 பேர் இருக்காங்க அங்கே, நீ ஒரு சிங்கிள் ஆள் ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் யோசிப்போம். நம்ம வந்து சினிமா கேள்வி கேட்டிருக்கான் சார், இது பேர் துணிச்சல் கிடையாதுங்க சார். துணிச்சல்னா என்ன? மற்றும் பாதிக்கப்படுறா நீ கேட்குற துணிச்சல்ன்றது ஓகே. நீ உன்னுடைய இண்டிவிஜுவலாக நீ தனியாக வந்து கேட்குற, இவ்வளோ பேர் இருக்கிறோம்,
அப்போ வந்து எங்களை வந்து ஏதோ ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும்னு தானே நீ அங்கே பண்ண. ஆனால் அப்ப அதில் வந்து திட்டமிட்டு வந்த மாதிரி சொல்றீங்களே சார் நீங்க. 100% திட்டமிட்டு தான் இது வந்து. எப்படி சார்? அப்ப நீங்க ஒரு எதர்ச்சியா ஒரு போராட்டம் நடத்துறீங்க, அவரு வராரு, சரி, வேலைக்கு அந்த பக்கம் தான் அவர் போயிட்டு இருப்பாராம், அவர் எப்படி சார் திட்டமிட்டு நடத்த முடியும்? சரிங்க, இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு சினிமா கிடையாதுங்க. சினிமாவில் தான் 10 பேர் ஒரு ஆள் அடிக்க முடியும். நிஜ வாழ்க்கையில் ஒரு ஆள் வந்து 10 பேர் அடிக்க முடியும். போலீஸ் வந்து போலீஸ் கேட்குறாரு, நாங்கள் வந்து கேட்குறோம் எங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருங்க, நாங்கள் அங்கே நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் 5 நிமிஷம் 10 நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு நீ ஏன்டா இங்கே வந்தங்கன்னு நாங்கள் கேட்கல, ஏன்பா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எங்களுக்கு எங்களுக்கு இதுமாதிரி பிரச்சனை இருப்போம் நாங்கள் சொல்கிறோம். சொல்கிறவரையும் முறைக்கிறார். அப்போ இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு. அதுக்குள்ளே தான் போலீஸ் வந்து இது வந்து வேறு மாதிரி போயிட போதுன்னு போலீஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவர் வந்து அப்போ என்ன மனநிலையில் வந்தார்? இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எல்லாரையும் வந்து வாட போலீஸ்காரன் வந்து அவரை வந்து போலீஸ் அடிச்சிட போகிறா தான் சொல்கிறார், போலீஸ் அடிக்கிறான்னு சொல்கிறார். அப்போ கூட அவர் போலீஸு கையை நோக்கிறார், அடிப்பட்டு தான் இவன் அடித்து அடி தொப்பிக்கு பிள்ளைங்கலாம். ஏன்னா வந்து போலீஸ் சப்போர்ட்டாக இது பேசலை, நான் காமனாக பேசுகிறேன். நீ வந்து யார் எதனா இப்போ ப்ரெஷரில் இருந்தானோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து மக்களுக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் மக்களுக்கு பாதிப்பு நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா, எங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம். இந்த பாருங்க இதுமாதிரி பிரச்சனைலாம் வந்து மக்கள் 4 பேர் பார்ப்பாங்க, இந்தமாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடுனா சின்ன சின்ன பாதிப்புகள் வர செய்யும், அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு 10 நிமிஷம் அவர் இருந்திருந்தாருனா அந்த தம்பி இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. அவரை உடனே ஒரு சோசியல் மீடியாலாம் வந்து மாவீரன் கீவீரன் போட்டு அப்படி தான் தம்பி யுவராஜ் வந்து பண்ணார்ல, மாவீரன் கீவரன் சொல்லிட்டு அந்த மாதிரி இவரையும் ஒரு மாவீரன் ஆக்க போகிறாங்க. பாவம் இவர் போய் ஜெயிலில் போய் கண்டார்னு வச்சுக்க, அவங்க குடும்பத்தை இவர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்து சாதியன் நோக்கத்தோடு கொண்டு போகிறாங்க இந்த பிரச்சனையை. அப்போ எதுக்கு வந்து இப்போ இது இந்த பிரச்சனைக்காக பேசுறது யாருன்னு பாருங்க. பிஜேபியில் இருக்கிற ஒரு முக்கியமான RSS உடைய முக்கியமான ஒரு வழக்கறிஞர் பேசுகிறாரு. பிஜேபி தான் ஃபுல்லாக கையில் எடுத்து பண்ணுது. அப்போ என்ன, இப்போ நான் ஒரு பொதுவான தம்பி, அவங்க அம்மா அப்பா பேசிட்டோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டோம், இல்லை அந்த ஊர் மக்கள் பேசிட்டோம், நான் இப்போ அது மாதிரி லிப் பண்ணுறீங்க இதுமாரி பண்ணுறீங்க பாதிப்புன்னு பேசிட்டோம். நீங்கள் ஏன் வந்து பேசுகிறீங்க? நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? RSS பிஜேபி எங்களுக்கு நேரடியான எதிரிங்க. எங்கள் தலைவர் கிளியராக சொல்லியிருக்காரு, RSS பிஜேபி இருக்கிற இடத்துலையும் பாமக இருக்கிற இடத்துலையும் எங்கள் தலைவர் இருக்க மாட்டார், சாதியவாதியும் மதவாதிங்க இருக்கிற இடத்துல எங்கள் தலைவர் இருக்க மாட்டார், நேரடியாக சொல்லிட்டோமே. அப்போ நீங்கள் ஏன் வரீங்க? அப்போ இது உங்கள் தூண்டுதல் தான் நாங்கள் நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். சொல்லுங்கள் சார். இப்போ பொதுவானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே எல்லாம் கட்சியிலேருந்து பேசுனாங்கன்னா ஓகே. பர்டிகுலராக நீங்களே ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி நீங்களே எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து அப்போ யார்? அப்போ நீங்கள் தான் இதை தூண்டி அமைச்சிருக்கீங்க. இந்தமாரி இங்கே நடக்குது, நீங்கள் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குதுன்னா உடனே உளவுத்துறைக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து ஏதோ ஃப்ரெட் ஆகிருக்கும், அதுமாரி ஆயிருக்கும், நீங்கள் இதுமாரி இந்த ரூட்டில் போங்க, இதுமாதிரி உட்காந்துருப்பாங்க, சண்டை வலிங்க, அவனுக்கு உங்களை அடிப்பானுங்க, அடித்தவொடனே வீசிக்கெல்லாம் ரவுடி பசங்க, வீசிக்கெல்லாம் கேடி பசங்க எனக்கு அடிப்பானுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்காக எங்களை பை போகிறதுக்கு எங்களை அவமானப்படுறதுக்காக நீங்கள் ஒரு திட்டமிட்டுங்க. அந்த திட்டம் வந்து வேறு மாதிரியாக போய் போலீஸுக்கு இதுவாகி போச்சு. இல்லை அப்போ மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். ஒரு கூட்டங்கள் நடந்ததுக்கு பிறகு எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக நேர்காணல் நீட்டாகவும் ஒரு அழகாகவும் இது நடக்கும்ன்றது நாங்கள் வந்து இதை உறுதியாகிக்கிறோம். கண்டிப்பாக இதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி.